வணக்கம். அனிஸ்துவை டிவில இன்னைக்கு ஒரு புது முயற்சி எடுத்திருக்கோம். டிபேட் மாரி கொண்டு போறோம். ஸோ டைரக்ட்டா டாபிக் போயிர்றேன். ஒரு ஒரு பக்கம் வந்து என்னன்னா, தமிழ்நாட்ல நெறைய கட்சிகள் வந்து என்னன்னா, இலவசங்க நலத்திட்டங்கள்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா, 10,00,000 கோடி கடன் தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ நம்ப என்ன எனக்கு என்ன கேள்வி எழும்புது அப்டின்னா, இந்த 10,00,000 கோடி கடன் இலவசம். இப்ப இதனால ஏற்பட போற பாதிப்பு. இத பத்தி தான் பேச போறோம். நம்ம கிட்ட நாம் தமிழர் கட்சி சார்ந்த திரு மணியரசன் அவர்கள், அனில் சிசுவை டிவியோட நிருபர். அவர் நம்மட்ட டிபேட் பண்ண போறாரு. வாங்க அவரோட பேசுவோம். வணக்கம் அண்ணே. இப்போ இந்த 10,00,000 கோடி கடன் அததான் பேச போறோம். இது எவ்வளோ பெரிய பாதிப்பின உண்டாக்க போகுது? வணக்கம் மணி. நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. 10,00,000 கோடி கடன் அப்படிங்கிறது வெறும் நம்பர் இல்ல மணி. அது நம்ம எதிர்கால தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்பயே விடப்படுகின்ற எச்சரிக்கை. ஆனா அண்ணா, இது வந்து என்னன்னா, நானு ஒரு எளிய மக்கள், ஏழை எளிய மக்களுடைய கேள்வியா கேட்கிறேன். சந்தேகமா கேட்கிறேன். 10,00,000 கோடிங்கிறது மிகப்பெரிய தொகை. இது எப்படி இவ்ளோ அதிகமானுச்சு? இவ்வளோ பெரிய தொகை கடனா நம்மளுக்கு எப்படி நம்ம மக்கள் மேல விழுந்துச்சு? நல்ல கேள்வி மணி. எந்த ஒரு மாநிலமும் கடன் வாங்குறது தப்பு இல்ல மணி. சரிங்களா? நாங்களும் நீங்க கடன் வாங்க கூடாதுன்னு நாங்க சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? ஆனா அந்த பணத்தை, அந்த கடனா வாங்குற அந்த பணத்தை மூலதன செலவிடுகள், அதாவது என்னன்னா பாலம் கட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, தொழிற்சாலை கட்டுறது, இது போன்ற முக்கிய தேவைகளுக்கு பயன்படுத்தினா, முக்கிய தேவைகளுக்கு தரம் உயர்த்த பயன்படுத்தி நீட்டா பண்ணணும். அப்படி பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரீசெண்டா அந்த பாலங்கள் இடிந்து கீழே விழுந்தது, இப்பதான் கட்டினாங்க, அப்பதான் கட்டினாங்க, இந்த பள்ளிக்கூடம் தரமா இல்ல, இது இந்த வார்த்தைகள்லாம் வராது. இலவசங்களுக்காக நம்ம போடுற அந்த செலவினத்தை எடுத்து இங்க கொடுத்தோம் அப்படின்னா நல்லது தானே. மக்களுக்கு நல்ல ஒரு திட்டங்கள் நீங்க செயல்படுத்துறதா தானே இருக்கும். அதான் நாங்க சொல்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டை இப்ப எடுத்துக்கோமே, அடுத்து இங்க வருவோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம வாங்குற கடன்ல ஒரு பெரும் பகுதி வந்து என்னன்னா, வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கறதுக்கே செலவாகுது மணி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க சொல்றாங்கல்ல அந்த இலவசங்கள், நுகர்வு சார்ந்த இலவசங்கள் சொல்லுவோம் தெரியுங்களா, இலவச திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு செலவு பண்றதுக்காகவும் செலவு பண்றோம். இதுதான் கவலைக்குரிய விஷயமா இருக்கு. அதான் என்னன்னா, வாங்கின கடனுக்கு கொடுக்கறதுக்கும், நுகர்வு சார்ந்த இலவச பொருட்களுக்காக செலவு செய்யறதுக்குமே இந்த கடன் தொகையானது செலவு செய்யப்படுது. இதை தான் மாத்தணும் நாங்க சொல்றோம். ஆனா அண்ணா, ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவசம் தேவை தானே! ஒரு மிக்ஸியோ, ஒரு கிரைண்டரோ அந்த குடும்பத்துக்கு உதவியா தானே இருக்கும். நிச்சயமா உதவும் மணி. ஆனா அது ஒரு தற்காலிகமானதுதான். உதாரணமா ஒரு குடும்பத்தோட தலைவிக்கு 1000 ரூபாய் தரோன்னு வச்சுங்க. அதுக்கு பதிலா அந்த குடும்பத்துல இருக்க இளைஞருக்கு ஒரு வேலை, சரிங்களா, நல்ல கல்வி கொடுத்து, தரமான கல்வி கொடுத்து, அந்த மாணவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அவன் மாசம் 30,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. அது அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க இலவசங்கள் கையேந்தாத நிலையை உண்டாக்கும். 2. மூணாவது, இலவசங்கள் கொடுக்கறப்போ இழக்கிற அந்த தொகையை, அந்த செலவினத்தை நம்ம மூலதன செலவுகான பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் பாலம் கட்டுறதுக்கும் நல்ல நீட்டா செலவு பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இன்னைக்கு இவங்க எல்லாம் தராங்கல்ல இலவசங்கள், இது எதுவுமே உழைப்ப தூண்டுறது கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா மணி, இதனால அரசாங்கத்தோட வருமானம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிறதுதான் நம்ம இப்ப பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் குறையுது 1, கடன் சுமை அதிகரிக்குது 2, இது வந்து என்னன்னா வருங்கால தலைமுறை மேல மிகப்பெரிய பாரமா ஏறும். இப்ப பிறக்கிற, இன்னைக்கு பிறக்கிற, இந்த நிமிஷம் பிறக்கிற ஒரு குழந்தை மேல 1.5 lakh கடன் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கீங்களா மணி? அதை மாத்தணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இலவசங்கள்ல அரசாங்கம் காட்டுகின்ற
அந்த ஆர்வத்தை விட தொழில்துறை தொடங்குறதுலையும் வேலை வாய்ப்பை பெருக்கிறதுலையும் இதே அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது, அப்போதான் மக்கள் அரசாங்கத்தை எதிர்பார்க்காம தன்னோட சொந்த கால்ல நிற்பாங்க. மக்களை அரசாங்கத்திட்ட கையேந்த வைக்கிறது அரசாங்கத்தோட வேலை இல்லை. மக்கள் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பதுக்கான, நான் உன்கிட்ட காசு வாங்கல, உன்கிட்ட இலவசத்தை கேட்கல, எனக்கு தரமான கல்வி, தூய குடிநீர், தரமான மருத்துவம், ஒரு என்னோட குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, இததான் அவன்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு அவன் நம்மள கேள்வி கேட்கணும். அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றதுதான் அரசாங்கத்தோட வேலைன்னு நாங்க சொல்றோம். அதை கிரியேட் பண்றதுக்கு என்ன ஐடியாலஜி யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம மக்கள் ஓட்டு போட்டு நாட்டை நல்வழிப்படுத்தணும். இப்ப விட்டோம் அப்படின்னா இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை மேலேயும் 3 லட்சத்துக்கும் மேல் கடன் சுமை ஏறி நிற்கும். அப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இடையில நானே கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு. 10,00,000 கோடிங்கிறது மிகப்பெரிய தொகை. அதை அடைக்கிறதுக்கு நம்ம மக்கள் முன் வரணும். இலவசங்களை எதிர்பார்க்காம இருக்கணும். முயற்சி பண்ணணும். நம்ம சேனல் மூலியமா ஒரு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் அல்ல. இது வந்து என்னன்னா விழிப்புணர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது பண்ணியிருக்கோங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அது மட்டும் இல்லாம 10,00,000 கோடிங்கிறது ஒரு எண்ணா நான் பார்க்கல. இலக்கமா பார்க்கல. அது நம்ம வருங்கால தலைமுறைக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தரோட அத அடைக்க வேண்டியங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்புன்னு நான் பார்க்குறேன். இது மக்கள் பார்வைக்கே வைக்கிறேன் நான். மக்களிடத்துக்கே கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நண்பர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அண்ணன் இவ்வளவு தூரம் பேசினாரு. ஒரு 5 நிமிடம், 10 நிமிட உரையாடல் அண்ணனோட உரையாடல். அது எனக்கு ரொம்பவும் ஒரு புரிதலை தந்துச்சு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அப்படிங்கிறத கருத்துல தெரிவிங்க. அதாவது இலவசங்கள் தொடரணுமா? இல்ல தமிழ்நாட்டின் கடன் சுமை குறையணுமா? ஒரு புதிய மாற்றம் வரணுமா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யார் வந்தா இந்த கடன் சுமை என்பது குறையும்? அது மட்டும் இல்லாம இந்த இலவசங்களுக்கு கையேந்தாத நிலை உருவாகும் அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிபேட்ல எதுவும் தவறு பண்ணியிருந்தா, பொருளாதார வல்லுநர்கள் இதை யாரும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை என்னோட கருத்து பெறத தெரிவிங்க. நான் அதை மாத்திக்க முயற்சி பண்றேன். இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய காணொளிகள் போட போறோம். எல்லாருமே உங்களோட ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். 2026 தேர்தல் மிக 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 நெருங்கி வந்துடுச்சு. யாருக்கு உங்களுடைய வாக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. சிந்திச்சு வாக்களிங்க. சிதறவிடாம வாக்களிங்க. 100% வாக்கு தமிழ்நாட்டில விழணும். அதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. நன்றி. அனில்65 டிவி வாயிலாக நன்றிதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.